இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன் நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன் பூமியின் எல்லைகள் உனக்கில்லை பூமியின் எல்லைகள் உனக்கில்லை உலகாளும் மன்னவன் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர் குயவன் கலம் போல் உடைந்தே போவர் நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி நாளும் ஆண்டவரை வழிபடுவீர் நீயே எந்தன் அன்பு மகன் இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன் நீயே எந்தன் அன்பு மகன் உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க நீங்கள் அழிந்து போகாதிருக்க
போகாதிருக்க அவரது காலடியை தொழுதிடுவீர். அவரது காலடியை தொழுதிடுவீர். அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர் நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, என் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் மீண்டும் உலக போர் வந்தால் அது தண்ணீருக்குத்தான் வரும் என சொல்லப்படுகிறது. இது ஒருவேளை முற்றிலும் உண்மையாகவும் இருக்கலாம். காரணம், இந்த தண்ணீரை பணம் மற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் அரசியலாக்குகிறார்கள், அரசியலாக்க அறிந்திருக்கிறார்கள். எனவேதான் இப்போதே அதை சுரண்ட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு புறம் நாம் அந்த தண்ணீரை வீணடிக்கின்றோம், சாக்கடை ஆக்குகிறோம், பயன்படுத்த முடியாமல் அதை ஆக்கிவிடுகிறோம். இஸ்ரேல் மக்கள் தங்களை வழிநடத்திய மோசையிடம் முறையிட்டதும் தண்ணீருக்காக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் போன்றவர்களுக்கு தண்ணீர் என்பது ஏதோ புதையல் பார்ப்பது போல தண்ணீர் இருக்கும் இடத்தை நாடி செல்வது அவர்களது இயல்பு. படைப்பும் நிகழ்விலும் தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. ஏத்தேன் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக பீசோன், கிசோன், திக்ருசு போன்ற யூப்ரத்திசு என்னும் ஆறுகள் ஓடுகிறது. ஆகார் தண்ணீர் தந்து தனக்கு வாழ்வு தரும் இறைவனை கண்டுகொள்கிறார். ஆபிரகாம் தான் வாழ்வதற்கு கிணறு ஒன்று வெட்டுவதற்காக அபிமெலக்கோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். தண்ணீர் அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை பெறுகிறது. அதனால்தான் மெசியாவுடைய வருகையின் போது பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும் என்று இறைவாக்கினர் எசையா கூறுவார். இயேசுவும் தனது பணி வாழ்வை தண்ணீரிலிருந்து ஆரம்பிக்கிறார். இதனை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய முதல் வாசகம் சுட்டிக்காட்டும். நீரினாலும் இரத்தத்தாலும் வந்தவர் தண்ணீரில் ஆரம்பித்து இரத்தத்தை நமக்காக தந்து சென்றுள்ளார். தண்ணீரில்தான் அவர் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியை உள்வாங்கிக் கொள்கிறார். நமக்கு இங்கே தண்ணீருக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். தண்ணீரில் திருமுழுக்கு கொடுப்பதிலே சண்டை, ஊத்துறதா முக்கிறதா, அது ஒரு அடையாள செயல். இந்த தண்ணீரை வச்சே நமக்கு பல சமயங்கள் எல்லாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அந்த அடையாள செயல், தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்துற அந்த போக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? இனி வரக்கூடிய காலத்தில் தண்ணீருக்கு தங்க விலை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமோ என்ற பயம் கூட இருக்கிறது. தண்ணீரில் திருமுழுக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு மக்களுக்காக இரத்தத்தை கொடுக்கிறார். இதுதான் எனக்கு பிடிக்கிற ஒரு உண்மை. இன்னைக்கு தண்ணீரால் ஞானஸ்தானம் பெறுகிறவர், திருமுழுக்கு பெறுகிற நாமும் இந்த மக்களுக்காக இரத்தத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம் என்று சொன்னார், இந்த தண்ணீர் உலகத்திற்கு வாழ்வு கொடுக்கும். இதன் வழியாக தந்தையை நாம் பூரிக்க செய்ய வேண்டும். தண்ணீரில் திருமுழுக்கு பெறுகிற நாம் இந்த உலகத்திற்காக நம்முடைய பணி வாழ்வை இரத்தத்தின் வழியாக கொடுத்து தந்தையை பூரிக்க செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் சொல்கிறார், இவனை அன்பார்ந்த மகன், இவனை குறித்து நான் பூரிப்படைகிறேன். இப்படிப்பட்ட மகனை மகளை பெறுவதற்கு இவர் தந்தை என்ன தவன் செய்தாரோ என பிறர் போற்றுகிற அளவுக்கு வாழ்வதே ஒவ்வொரு மகனும் மகளும் தமது பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் ஆற்றுகிற கடமை. அன்புக்குரியவர்களே, இயேசு அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தார் என்ற நற்செய்தி நூல் சான்று பெறுகிறது. இயேசு தம் பெற்றோருக்கு பணிந்து நடந்தார் என்றும் கடவுளுக்கு மனிதருக்கு ஊந்தவராய் வாழ்ந்தார் என்றும் வாசிக்க கேட்கிறோம் இறைவாக்கு வார்த்தைகளிலே. வானக தந்தையே, விண்ணிலிருந்து என் அன்பார்ந்த மகன் நீயே
உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று விண்ணிலிருந்து பறைசாற்றினார் என காண்கிறோம். நம்மை பார்த்து, நம்முடைய சொற்களை பார்த்து, நம்முடைய திட்டங்களை, செயல்களை பார்த்து, நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அந்த பாராட்டு சான்றிதழை பெறுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கடமை உணர்வோடும் மகிழ்ச்சி உணர்வோடும் இருக்கிறதா? சிந்திப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்விலும் எங்களது பணியிலும் நீர் மாட்சிமை அடைவீராக. எங்களது சொல்லிலும் எங்களது நினைவிலும் நீர் பெருமை அடைவீராக. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட
காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.